अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ரகசியநாம ஸ்தோத்திரத்துல நாம் நாமாக்களுடைய கடைசி பாகத்துல வந்திருக்கோம். 1000 நாமாக்களை சொல்ல சொல்லி அம்பாள் உத்தரவிட்ட வாங்கியவைகள் அந்த 1000 நாமாக்களையும் மந்திரபூரிதமாகவும் ரகசியமான அர்த்தங்களை கொண்டதாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் அழகா அமைச்சு கொடுத்திருக்க. அந்த நாமாக்கள்ல எங்கேயுமே ஒரு தரம் சொன்ன நாமா இன்னொரு தரம் இல்லை. அதே மாதிரியே எது ரொம்ப அவசியமோ அந்த தத்துவத்தை விட்டதாகவும் இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்த போதிலும் முக்கியமான அம்சங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லியாச்சு. அப்படிப்பட்டதான நாமக்கள் அதுல சரத்வாதீத ரூபிணி வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவ்யாஜ கருணா மூர்த்தி, அஜானத்வாந்த தீபிகா. அவ்யாஜ கருணா மூர்த்தி, ஒரு வியாதம் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜனங்கள் எல்லோருமே சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தோடையே இருக்கிறவர். அம்பாளுடைய ஸ்வரூபம் எல்லாம் நீங்க எத்தனை தப்பு பண்ணினாலும் சரி, அதுக்காக உங்களை நீங்க பிரார்த்தனை பண்ணினா உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ, உங்களுக்கு வரத்தை கொடுக்காமல் இருக்கிறதோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. சூது கபடு இவைகள்லாம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம். எப்ப பார்த்தாலும் அபிஷே சுதுராச்சார பகதே மாம் அனன்யதா. எவ்வளவு கெட்டதான துராச்சாரத்தோட இருந்தவனாக இருந்த போதிலும் மாம் பகதே அனன்யதா, அத நீட்டாம சரணம்னு கட்டத்துல விழுந்தானேயானால் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசித்தோ அவனை சாதுன்னு நினைக்கிறாள். இனிமேல அவனை பழைய முன்னால இந்த தப்பு பண்ணினீங்க இந்த தப்பு பண்ணினீங்கன்னு பொருட்படுத்த மாட்டான். அப்படி ஒரு அவ்வியாஜமான கருணா. அதாவது அவ்வியாஜா அனௌபாதியா கருணா சைவ மூர்த்தி. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஜெயதி கருணா காசி கருணா அப்படின்னு அறிவித்தால் கவிகள்லாம் இந்த ஸ்வரூபத்தை பாடியிருக்கா. இந்த கருணைங்கிறது 197வது நாமாவில சாந்திர கருணா அப்படின்னு சொல்லி, 326வது நாமால கருணா அமிர்த சாகரா சொல்லி, அதே போல 581வது நாமா தயாமூர்த்தி. இங்க மட்டுமல்ல, திருப்பதின்னு மேல வரக்கிறதா வரப்போறது. அந்த 300 நாமா சொல்றதுல கருணா அமிர்த சாகரா அங்கேயும். அதே போலயே மேல 151வது நாவல கட்டாட்சி அருகி கருணா, தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே கருணைய அப்படியே ஒழுங்கிருக்கிறவர். மூககவி அந்த அம்பாளுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடியதான கருணையை பார்த்தே நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதே போல 153வது நாமா பிரசித்தில காருண்ய விக்கிரகம். இப்படி இந்த அம்பாளை பற்றி விசேஷமா சொல்லு. ரகசம்சர்கேதி ஸ்திதமரகசாம் மேவ ஹிருதயே. ரகசம்சர்கேதி, அம்பாளுடைய பாதங்கள்ல பாத தூளிகள் இருக்கு. இருந்தாலும் அம்பாள் எங்க இருக்கா தெரியுமோனோ, அரகசாம் மேவ ஹிருதயே. யாருக்கு ரஜோகுணம் இல்லையோ அவளுடைய இதயத்துல தான் அம்பாள் இருந்துருக்கா.
அதேபடியே வரம் ரத்தத்துவ ஸ்திதம் அப்படி அம்பாளுடைய பாதங்கள் சிவப்பா இருக்கு, ரத்தமா இருக்கு. அதனால ரத்த வர்ணமாக இருந்த போதிலும் விரக்தை வசரணம் ராகமே இல்லாதவாள் அவளுக்குல அவதான் சரணம் அடைஞ்சிருக்கா அந்த அம்பாளுடைய பாதங்கள்ல. அலட்சம் வந்தானாம் மந்தாளா இருக்கிறவா, புலங்களை இங்கேயும் அங்கேயும் ஒதுந்து இருக்கிறவா, அவளால அம்பாளுடைய பாதத்தை அடைய முடியாது. ததகதி சதா மந்தகதிதாம் இருந்தாலும் அம்பாள் மந்தாளுக்கு முடிச்சுக்க முடியாது. ஆனா மந்த கட்டியா இருக்கா, நல்லமா நடக்கிறாள். விஜத்தே காமாட்சியாக சரணயுகலம் அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு. இது யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத நிலையில இருக்குங்கிற ஆச்சரியலஹரி. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு மகான்கள் சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அவ்யாஜ கருணா மூர்த்தி. அதை தவிர அஜானத்வாந்த தீபிகா அஜானம் எனக்கூடியதான இருட்டு, அந்த இருட்டை போக்கடிக்க கூடியதான தீபமாக அம்பாள் வளர்க்கிறாங்க. இத்தனை நாளா நம்ம சொல்லிருக்கோமே, இது என்ன, இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு முக்கியமான பிரயோஜனம் என்ன, ஞானம் வரும். இந்த பிறவி மரணம் எனக்கூடியதான இந்த ஒரு சக்கரமானது போய்விடும். அதற்காகத்தான் சொல்றார் அஜானத்வாந்த தீபிகா. அஜானமேவ துவாந்தம் அந்தகாரா. அந்த அந்தகாரம்னா அதுக்கு தீபம் மாதிரி. வெளிச்சம் வந்தா எப்படி இருட்டானது அடியோடு அழிஞ்சு போயிடுமோ அதே மாதிரி தேசாமே வானகம் பார்த்தம் அஹமஜானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படிங்கிற பகவான் கீதை. தேசாமே அனுகம்பார்த்தம் அவன் என்ன நாடி இருக்கா, ஆனால் எனக்கு அனுகம்பம் வந்து அவளிடத்துல ஒரு பிரீதி வந்து, அதனால என்ன பண்றது, அஜானத்தினால உண்டானதான இருட்டு, அறியாத்தனத்தினால வந்த இருட்டு, எதை பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியலையே, இப்படி ஆரம்பிக்கிறதா அப்படி ஆரம்பிக்கிறதா ஒண்ணும் தெரியலையே. சில பேருக்கு அப்படிதான் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சார், முதல்ல தான் இப்படித்தான் என்ன பேச சொல்லியிருக்கா, என்னோட பேச தெரியலே ஆரம்பிக்கலாம். என்னதான் அது சில பேருக்கு அதை ஆரம்பிக்கிறதே கஷ்டம். ஒரு நாள் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கலாம், எங்க நிறுத்ததுன்னு தெரியாது. அவருக்கு 2 இருக்கு, 1/2 மணி நேரம் ஒன்னும் சொன்னது சொல்லிட்டே இருப்பா, ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி இது எப்படின்னா அவள் இடத்துல அனுகம்பா. அதனால என்ன பண்றது, அகமஜானஜந்தமா அஜானத்தினால உண்டான கால் இருட்டை போக்கடித்து நாசயாமி ஆத்மபாவஸ்தா அவ மனசுல பூந்துண்டு அவளுடைய அந்தக்கரணத்துல பூந்துண்டு ஞானதீபேனபாஸ்வதா ஒளிக்கின்றதான ஞான தீபத்தினால அவளுடைய அஜானத்தை போக்கடிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அதனால அம்பாள் அஜானத்வாந்த தீபிகா. அதுக்கு பிறகு ஆபாலகோபவிதிகா. அம்பாள் எப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும், அவன் சின்ன குழந்தைன்னா இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருந்தாலும் அவர் பரமாத்மா, எல்லோரோட பெரியவர். பூர்வேகானது குரு காலேன அனவச்சின்னாத் அப்படின்னு எல்லோருக்கும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படி இருக்கக்கூடியதான் அந்த கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும் எல்லோராலையும் போற்றப்படுபவர். இது சாதாரணமாக ஆபால கோபாலம் தெரியும் அப்படின்பா. இந்த இடத்துல ஆபால கோபாலம்னு சொன்னா பாலகோபாலம், ஆபால கோபாலம்னு அப்படி அர்த்தம் இல்லை. பாலகோபாலம்ல இருந்து ஆரம்பிச்சு பாலகோபாலம்னா இடையர்கள், அந்த சின்ன குழந்தை இடைய வம்சத்துல இருக்க சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னு அப்படி சொல்றதுன்னா, பழைய நாள் அவ ஸ்கூலுக்கு போக மாட்டா, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அவளுக்கு அந்த விஷயம்தான் தெரியும், உலகத்தை பற்றினதான விஷயங்கள் தெரியாது. இப்பத்தானே வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுது. நியூஸை மாத்திமா எத்தனை மாத்தினாலும் அதே நியூஸ் தானே போட போறோம், அதே தான் சொல்ல போறோம், அதே பொம்மை தான் காட்ட போறோம். ஆனா நமக்கு மாத்தி மாத்தி மணிக்கணக்கா பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி மனக்கணக்காக பகவான் நம்ம ஹிருதயத்துல பார்த்துட்டு எங்கேயோ மோசம் இருக்கும்னு
இல்லப்பா, பேப்பர் இல்லை, டிவி இல்லை, ரேடியோ இல்லை, ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணமும் இல்லை. ஆகையால் அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற அபிப்பிராயத்திலிருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு பரமாத்ம பரியந்தம் ஆபால கோபாலம், பாலகோபாலம் கோபால இருந்து ஆரம்பிச்சு எல்லா வரைக்கும் தெரியும் இப்படின்னு ஒரு அர்த்தம் சாதாரணமாக லோகத்துல சொல்றது. ஆனா பாஸ்கரார் இது வேற விதமா சொல்றது. பாபம் பாலான் பிரம்மாதிகான் கோபயதி பாலகோபா. பாலா அம்பாளுடைய கண்ணுல பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, சிவன் இவன் 3 பேரும் குழந்தைகளாம். இது இங்க சொல்ற அந்த அருந்ததி மாதா என்ன பண்ணிட்டா, ஏன்னா அத்தனை குழந்தைகளும் சின்ன குழந்தைகளா பண்ணிவிட்டா. விவகாரம் என்னடா, 3 பிரம்மதேவர், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் குழந்தைகளா ஆக்கி விட்டாங்க. அது மாதிரி சின்ன குழந்தைகளா பாக்குறாளா அம்பாள். பாலான் பிரம்மாதியும் கோபயதீதி பாலகோபா. அதாவது இங்க பாலான்னு யாரு, பிரம்மா விஷ்ணு ருத்ரா. இவளுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கணும் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி முதல்ல சொன்னாலும் இப்ப மறக்கப்படாது. ஏன்னா அங்கே கொண்டு போய் நிறுத்த போறேன். மறுபடியும் இங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயும் நிறுத்த போறோம். அதனால பாலஸ்யாசோ கோபஸ்த பாலகோபா. பாலாவில் இருக்கா, கோபாலாவில் காப்பாற்றுறவாள் இருக்கும். குபூரஸ்தனைங்கிற காட்டுன்னு ஒன்று இருக்கு கோபா. பாலகோபஸ்த பாலகோபஸ்த பாலகோபோ அதிவியாப்திய ஆபாலகோபம். 2 பாலகோபால், ஒண்ணு பிரம்மா விஷ்ணு ருத்ரான்னு ஒருத்தர், கிருஷ்ணன் ஒருத்தர். சாது சேன விதிகம் ஞானம் எஸ்யாஸ்தா, எல்லோராலேயும் அறியப்பட்டவள். அத்தனை ஏகா பாலகோப சப்தா சதாசிவபரா. ஒரு பாலகோப சப்தம் யாரு, சதாசிவன். இன்னொரு பாலகோப சப்தம் யாரு, கிருஷ்ணாவதார பரோவா. அந்யா பாமர உபலட்சணம். ஒண்ணு பாலகோபால்னா ஒண்ணும் தெரியாதவன்னு ஒரு அர்த்தம், ஒரு பாலகோபன். இன்னொரு பாலகோபனுக்கு சதாசிவன்னா அல்லது கிருஷ்ண பரமாத்மாவோன்னு அர்த்தம். ஹரிஹராதி பாமராந்தா யாம் ஜானந்தி. மகாவிஷ்ணு பரமேஸ்வரர் இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் தெரியாத வரைக்கும், இது மனுஷால வரைக்கும் அம்பாவை தெரியும். ஏன்னா அம்மாவை தெரியாது யாராவது இருப்பாளா? அவ அம்மா தான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதுக்காக யாரையும் சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தே 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 நமோ. ஆனா நம்ம எல்லோருக்குமே ரொம்ப இலக்காரமா இருக்கிறது அம்மா தான். அப்பாவை கண்டா பயம், அவர் பெல்ட் எடுத்து பாருவோம். ஆனா அம்மாவை கண்டா இவற்றை கால் பெறுவது. இருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது, அம்மாவிட உயர்ந்ததான தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால ஹரிஹராதி பாமராந்தா யாம் ஜானந்தி உக்தம் சப்தாந்தே சமஹம் பிரத்யயாத் சர்வே ஜானந்தி ஜந்தவா. சர்வே ஜந்தவா, எல்லா ஜந்துக்களும் அகம் பிரத்யம் யாஜாத், நான் எனக்கூடியதார எண்ணத்தோட அந்த மாதாவை அம்பாவை தெரிஞ்சிருக்கா. சரி, இப்படி ஆபால கோப விதித்தான். ஆனா இப்படி ஒரு அர்த்தம் சொன்னா ஒரு தகராறு வருது சார். ஏன்டா அதிபரிதயா ரொம்ப நம்ம பழகினோம், கிட்ட பழகினோம்னு வச்சுங்களேன், அவர்கள் நம்ம மரியாதை இருக்க. ரொம்ப ஃப்ரெண்டா என்ன வாடா போடான்னு சொல்ல ஆரம்பிச்சுட. ரொம்ப கிட்ட பழகப்பட. சில பேர் இடத்துல ரொம்ப பழகப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லும். சேவா மத்தியமபாவேன ராஜவன்னி குருஸ்திரியா. ராஜா நடத்தல் ரொம்ப கிட்ட பழகப்படாது. ரொம்ப ஃப்ரெண்டா க்ளோஸா பழகினா தவறி போய் என்னைக்காவது ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை வந்து இருக்கு, மரியாதை குறைவா, கெட்ட வார்த்தைன்னா மரியாதை குறைவா வந்து இருக்குன்னா ராஜாப்பா வந்து தலை எடுத்துருவாரு. வேணுமா ரொம்ப கிட்ட க்ளோஸா பழகப்படாது. அதே போல ஆச்சாரிய நடத்தலும் மணிக்கணக்கா அவரோட இருந்ததுன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் போர் வச்சு ஒரு சீட்டாட்டம் ஆடுவோமான்னு ஆரம்பிச்சிருவாரு. அதனால விவகாரம் என்னன்னா அவரிடத்துல ஒரு மரியாதையாகவே இருக்கு. அதுக்காக வந்து பாக்குறதே இல்லை, கேட்கறதே இல்லை, மணிக்கிறது வருஷம் கணக்கா அவர் பார்த்தாச்சு என்ன ரொம்ப கிட்ட இருக்கு, மரியாதை குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால மத்தியம பாவேதா அப்படி இருக்கணும்னு சொல்லு. ராஜ நெருப்பு, நெருப்பு ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படின்னு மயில கட்டிட்டு இருக்க முடியுமா?
அதுக்காக நெருமை நமக்கு வேண்டாம் எடுத்து போட்டு கொள்ள முடியும். காலம் வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னா அது வேணும் அதுக்காக பத்திரமாக இருக்கிறது. அதிகமாயி அது மாதிரி அதிபரிஜயமா இருக்கணும்னால் அவசியம் வந்துருமோ, கௌரவ குறைச்சல் வந்துருமோ, அம்பாளுக்கு நமக்கு கௌரவ பாவம் குறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். இது நியாயாது சர்வேஷாம் அநாதரணியா அத ஆஹா அப்படி இல்லை சர்வ அனுல்லங்க சஹசமா. இது முன்னால ஒரு நாமா சொன்னேன், நிஜமா அம்பாளுடைய ஒரு பேச்சு இருக்கு. அதான் வேதங்களுடைய கட்டளை. தாண்ட முடியாது, மீற முடியாது. மீறினா சிஸ்தான் வேதம் வாங்கி ஆரஹத்தம் சொல்லிட்டு சும்மா இருக்கும். அவ்வளவுதான். சத்தியாவனம் பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு உங்களை பார்த்துப்போம். இன்னைக்கு விட்டுட்டார் நீ தானே மருந்து போயாச்சு நினைக்கிறதுக்கு ஒரு டீலே வரும், அன்னைக்கு குடிச்சுப்பா முழுக்க. அது மாதிரி வேதாஜ்ய மாதிரி அம்பாண்டியாங்க நிஜாஜாராஜ நிஜமா சர்வானுல்லங்க சாசனா சர்வை எங்க விடுகொண்ட பிரம்மா விஷ்ணு ஆதி அதி உல்லங்கிடும் அதிவர்த்திடும் அயோக்கியம். அவளால தாண்ட முடியாதான ஒரு சாசனம் உள்ளவள். சாசனம் சதுப்தம் ஆச்சாரிய பகவத் பாதை ஜகத்சு தேகாதா ஹரிரவதி ருத்ராசபயதி சதா பூர்வசர்வம் ததிதமனுகிருண்ணாதி சிவா தவாஜ்ஞாமலம் வியக்ஷணகலிதயோ ப்ரூலகிதயோ ஜகத்ஸ்ரூதே தாதா. உலகத்தை பிரம்மதேவர் படைக்கிறாரா? எதுக்காக படைக்கிறார்? அம்பாளுடைய கட்டளை விட்டுருக்கார். அதே மாதிரி ஹரி ரவதி மகாவிஷ்ணு காப்பாற்றம் இருக்கார். ருத்ரஹா கபயதி உலகத்தை தான் அழிக்கிறார். திரஸ்குருவன் ஏதத்வமபி வபுரி தரயதி திரயதி. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல உங்களுக்கு ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு வச்சு விட்டார். அவர் விரோதானம் பண்ணிட்டு இருக்கார். யாரு? சதாசு சதா பூர்வா. அது பரமேஸ்வரன் மறைச்சு வச்சிருக்கார். சதாசிவன் என்ன பண்றாரா? சதா பூர்வ சர்வம் ததிதமனகிருண்ணாதி சிவா. என்னைக்கு உங்க மேல அனுகிரகம் கிடைக்கிறதோ அன்னைக்கு அந்த ஸ்வரூபத்தை மறைச்ச ஸ்வரூபத்தை மறுபடியும் அதை உங்களுக்கு தோடும்படி பண்றாராம் சதாசிவன். இப்படி தவாஜ்ஞாமாலம் யார் எதை பண்ணினாலும் அம்பாளுடைய கட்டளை எப்படி அழிச்சு சொன்னாரா? வேற எதை சொன்னாலா? கிடையாது. ப்ரூலகிதயோ அப்படி பார்த்தா அவ்வளோ வேற ஒண்ணும் கிடையாது. வீட்டுல யாரோ உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவரோட பேசிட்டு இருக்கு, காபி கொண்டா அப்படின்னு நான் செஞ்சிருக்கு. அங்கே திரும்பி வரும் அப்படின்னு அவ்வளோ ரெண்டாவது கிடையாது. என்ன அதுக்கு மேல பேசணும், நாளைக்கு உங்களும் கிடையாது. எப்படி நடத்துறா அப்படின்னா கண் புருவத்தினாலேயே வேணும் வேண்டாம் என்கிறது இந்தி கஞ்ஞாரி கோசலா. நீங்க பழகவாளா? அவன் இலக்க வச்சுன்னா இந்தமா இப்படிதான் எப்பவும் வைவா போல இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால தனக்கும் தப்பு வரக்கூடாது, தானும் ஆகலாம் அப்படின்னு மற்ற பத்தியால எங்கிருந்து வந்து இருக்குதோ அம்பாடத்துல இருக்கு. இப்படி நீங்க இது வரைக்கும் சர்வானுல்லங்க சாதனா. அடுத்தது ஸ்ரீசக்கரராஜ நிலையா. அம்பாள் எங்க இருக்கா? ஸ்ரீசக்கரராஜத்துல இருக்கா. ஸ்ரீசக்கரராஜா பிந்து திரிகோணாதி ரூபம். பிந்து, அதுக்கப்புறம் திரிகோணம், அதுக்கப்புறம் அஷ்டகோணம், அதுக்கப்புறம் அந்தர்தசாரம், அதுக்கப்புறம் 10 முக்கோணங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம், அதற்கு மேல மண்வஸ்திரம் 16 முக்கோணங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம், அதற்கு மேல 8 தளங்கள் இருக்கக்கூடியதான ஒரு சக்கரம், 16 தளங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம், அதுக்கப்புறம் 3 சகரங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம். இப்படி தைலோக்கிய மோகன சக்கரத்தை ஆரம்பிச்சு சர்வானந்தமய சக்கரம் வரைக்கும் 9 சக்கரங்கள் இருக்கிற சக்கரத்துக்கு ஸ்ரீசக்கரம்னு பேரு. பிந்து திரிகோணாதி ரூபம் நிலையா வாசஸ்தாரம் யஸ்யாஹ ததுக்தம் ஸ்ரீசக்கரம் சிவயோர் வபுஹு. ஸ்ரீசக்கரமானது சிவயோர் வபுஹு. அம்பாள் பரமேஸ்வரன் 2 பேருடைய சரீரமும் ஸ்ரீசக்கரம் தான்.
அம்பாளும் ஸ்ரீசக்கரத்துல அம்பாளையும் பூஜை பண்ணலாம், ஸ்ரீசக்கரத்துல சிவனையும் பூஜை பண்ணலாம். அதனால்தான் அகிலாண்டேஸ்வரிக்கு தாத்தங்கமானது ஒரு காதல சிவசக்கரம் ஒரு காதல ஸ்ரீசக்கரம். இது மாற்றி போடல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஸ்ரீசக்கரமானது சிவனுக்கும் சேர்ந்தது அம்பாளுக்கும் மேல போய் ஒரு நாமாவில சொல்ல போறது. அப்படி நீலயா வாசஸ்தானம் ததுக்தம் ஸ்ரீசக்கரம் சிலையோர்வபோதி சரீரே யதா ஜீவஸ்ய அவஸ்தானம். நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி நம்ம ஜீவன் இருக்கானோ அது மாதிரி ஸ்ரீசக்கரம் சிவயோருக்கு ததார்த்தா. ஸ்ரீசக்கரம் அதுக்கு சம்ஸ்கிருதமாக அதுக்கு வேண்டிய நமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அபிஷேகாதிகள் எல்லாம் பண்ணி குருமுகமாக குருவனுடைய கையில இருந்து வாங்கிட்டு அது பூஜையில வச்சுட்டு தான் 2 புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணினா போகணும். அதுக்கு ஆறு வேணும் இது வேணும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நித்தியம் தேவி ஸ்ரீசக்கரத்துல அம்பாள் எப்பொழுதும் இருந்திருக்க. அம்பாள் மட்டும் இல்ல, பரமேஸ்வரனோட இருக்கா. 2 புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணினாலே வரும். அப்படி அடுத்தது ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. திரிபுரஸ்ய பரசிவஸ்ய சுந்தரி பாரியா. இப்பனா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரிங்கிறது என்ன பண்ணிருக்கோம்? திரிபுரஸ்ய சுந்தரி திரிபுர சுந்தரி. திரிபுரம் யாரு? பரமேஸ்வரம். பரமேஸ்வரனுடைய ஆத்துக்க ஸ்ரீமதி கதா திரிபுர சுந்தரி. ஐஸ்வர்யம் உள்ளவள் திரிபுர சுந்தரியாகவும் இருக்கா. இது கதா அசுர 3 புராணி 3 புறங்கள் பிரம்ம விஷ்ணு சிவ புராணி சரீராணி. பரமேஸ்வரனுடைய சரீரம், மகாவிஷ்ணுடைய சரீரம், அதுக்கப்புறம் பிரம்மதேவருடைய சரீரம். இந்த 3 சரீரமும் யாருக்கு இருக்கோ அவருக்கு திரிபுரன்னு பேர். அப்படிப்பட்ட திரிபுரனுடைய சுந்தரி திரிபுர சுந்தரி. பரசிவா ததுக்தம் காளிகா புராணே பிரதானேவசாக்கியம்போ சரீரமபவத்ரிகா. அந்த சம்பு இருக்காரு, அவருடைய முக்கியமான இச்சையினால அந்த அவருடைய சரீரம் 3ஆ பிரிஞ்சுதான். தத்ரோத்வபாத பஞ்சவக்ரதுர்புஜா. அதுல மேல் பாகத்துல இருந்து அந்த சம்பு சரீரத்தினுடைய மேல் பாகத்திலிருந்து 5 தலைகளோடையும் 4 கைகளோடையும் ஒரு பாகமானது உண்டாச்சு. பத்மகே ஜலத உராங்க தாமர பூப்பொடி இருக்கு பார்த்தல அந்த கலர்ல உண்டானாரா. காயோ பிரம்மா மகேஸ்வர பிரம்மோ மகேஸ்வரே. அது பிரம்மத்தினுடைய சரீரம், பிரம்மதேவருடைய சரீரம் உண்டாச்சு மேல் பாகத்தில். தன்மத்திய பாகோ நீலாங்க ஏகவத்ரதுர்புஜா. அந்த சம்பவனுடைய மத்திய பாகத்திலிருந்து ஒரு தலையோட 4 கைகளோட கருப்பான கலர்களோட உண்டாக்க சங்க சக்கரகதா பத்மபாணி. சங்கம் சக்கரம் கதா தாமரை சசங்க சக்கரம் சகுண்டலம் ததீதவத்ரம் இந்த உருவத்தோட உண்டாக்க ஏகவத்ரதுர்புஜா சங்க சக்கரகதா பத்மபாணிக்காயஸ்த வைஷ்ணவா. விஷ்ணுவுடைய சரீரம். அபவத்ததோ காஜே பஞ்சவத்ரதுர்புஜா. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான சம்புவனுடைய கீழ் பாகத்திலிருந்து 5 தலைகளுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் அப்படி இங்க 5 தலைகள் இருக்கக்கூடியதாகவும் 4 கைகளோடு இருக்கிற ஸ்படிக பிரமமய ஸ்படிக அப்தமய ஸ்படிகம் போன்றதான ஒரு சரீரம். சுக்லஸ்தகாய சந்திரசேகரா. சந்திரசேகர சம்பந்தமான பரமேஸ்வரனுடைய சரீரம் உண்டாச்சு. யோகா திரிபுர பரமேஸ்வர. இப்படி 3 புறங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? திரிபுரா பரமேஸ்வரா அப்படின்னு பேரு. இப்படி ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. இதை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு நாமாவில சொல்லிட்டேன். அம்பாளுடைய 9 சக்கரங்கள், 9 ஆவரணங்கள், ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு சக்கரேஸ்வரி. அந்த சக்கரேஸ்வரர் 3வது சக்கரேஸ்வரர் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரின்னு பேரு. இவன் எல்லாம் முன்னால சொல்லி மறுபடியும் சொன்னதே சொல்லப்படாது. பாக்கியவிகளை சொல்றது அதனால இவன் எல்லாம் சொல்லி வச்சு ஞாபகப்படுத்தினேன், முன்னால சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சிவா சிவரூபிணி லலிதாம்பிகா. ஸ்ரீ சிவா
ஸ்ரீயுக்தா சிவா ஸ்ரீ சிவா. அம்பாள் சிவஸ்வரூபமா இருக்கா. முன்னாலேயே ஒரு நாமல சிவாங்கிற நாமம் முன்னால வந்திருக்கு. 53வது நாமம். அதனால அங்கே சிவான்னு வந்ததுனால இங்க ஸ்ரீ சிவான்னு சொல்லு. அதனால ஸ்ரீ யுக்தா சிவா ஸ்ரீ சிவா. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு சிவான்னு ஏன் பேரு? சிவ சம்பந்தியா இருக்கிறதுனால சிவா. அஜார்ஜத ஸ்தாபனா சிவசப்தத்துக்கு மேல ஸ்ரீ பிரத்யம் வந்து ஸ்ரீ சிவான்னு வந்திருக்கு. மங்கள ரூபணி ஸ்வப்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு சிவசப்தத்துக்கு மங்களம்னு அர்த்தம். எல்லா பதார்த்தத்துக்கும் மாங்கல்யத்தை கொடுக்கிறவள் அம்பாள். அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? சிவான்னு பேரு. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. சில பொருள்கள் நம்ம எப்பொழுதும் மங்களமான பொருள்னு வச்சிருந்திருக்கோம். சில மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, புஷ்பங்கள். புஷ்பம் இருந்தால் மெய்ச்சிட்டு போகலாம் பார்க்கலாம். ஆனா இப்ப விவசாயத்துக்கு போறவா வேணும்னா காலை கீழே போட்டு மெதிக்கிறா. தெரியல மங்களமான பதார்த்தம்னு தெரியல. அதே போல ரூபா நோட்டு, காயின், தங்கம் இவன் எல்லாம் இருந்தா அதை மெதிக்க மாட்டோம். அம்பாளுடைய சுரூபமா அவர்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுத்தது யாரு? அம்பாள். ஆகையால் அந்த அம்பாளுக்கு மங்களமான பதார்த்தங்களுக்கு மாங்கல்யத்தை கொடுத்ததுனால சர்வ மங்கள மாங்கல்யே இப்படி ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதுனால அம்பாளுக்கு சிவான்னு பேரு. அதுக்கப்புறம் சிவா சேதே இது சிவா. சேதே சர்வம் அஸ்மின். உலகங்கள்லாம் கடைசி காலத்துல எங்க போய் முடிகிறதுன்னு எப்போவா இமானி பூதா நிஜாயந்து ஏ நஜாதா நிஜீவந்தி எத்திரயந்தி அபிசம்பிதந்தி. பொருள்கள்லாம் உண்டாகுது. அது கொஞ்ச நாள் இருக்கு. அதுக்கப்புறம் போறப்ப எங்க போறதுன்னு அதை நோக்கி போறது. எங்கிருந்து பிறந்தது? அது மண்ணில இருந்து குடம் வந்தது. மண்ணுல இருந்து குடம் வந்ததுன்னா அது முன்னால என்ன இருந்தது? மண்ணு தான் இருந்தது, குடம் இல்லை. குடம் இருந்தா இது பண்ணுவாளா? குடம் இல்லாததுனால தான் கோயிலம் பண்ணினா. எங்கிருந்து பண்ணினா? மண்ணுல இருந்து பண்ணினா. குடம் எங்க இருந்து வந்தது? மண்ணுல இருந்து. குடமா இருக்கும்போது என்ன இருந்தது? மண்ணுதான் இருந்தது. குடத்துல மண்ணை தவிர வேற இருக்கா? இப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு நாள் குடம் கொண்டு போய் வச்சுருவா போல இருக்கு. அப்ப என்னன்னா மண்ணை தவிர குடத்துல வேற இல்லை. நீங்க குடம்னு சொல்றது இருக்கிறது மண்ணுத்தான். அது வந்து சேப்புல இருக்கு. அதனால குடம்னு பேசி வச்சிருக்கு. அதான் இருக்கிறது வேறு மண்ணு. அந்த குடம் உடஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்களேன். உடஞ்சு போன பிறகு அந்த குடம் என்னாச்சு? பில்லாச்சுன்னா பில்லும் உடஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னா மண்ணா இருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் மண்ணாக இருந்தது, மண்ணிலிருந்து வந்தது, கடைசியில் இருக்கும் பொழுது மண்ணாக இருந்தது, அழியும் பொழுது மண்ணை நோக்கி சென்றது மண்ணாக. அதே மாதிரிதான் கையில வலை இருந்ததுன்னா தங்கத்துல இருந்து வந்தது, வலையா இருக்கும் பொழுது தங்கமா இருந்தது, கடைசியில தங்கமா ஆயிடுச்சு ஒரு நாள். இப்ப வரக்கூடிய இந்த மாடர்ன் குழந்தைகள்லாம் இருக்கிறதுல தங்கமே போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் திக்கா இருந்தா அது பரவாயில்ல. உனக்கு எப்படின்னா 1 கிராம் தான் போட்டுக்கணும். அதை கூட தாண்ட முடியல வலை. இவெல்லாம் விவசாயிக்கும் அழகி அழகா ஒவ்வொரு சினிமாலையும் ஒவ்வொரு விவசாயியும் 10 கிலோ தங்கத்தை போட்டுட்டு வராங்க. அது என்ன பண்ணுவாளோ எனக்கு விவகாரம் முழுக்க. ஒரு காலத்துல தங்கத்துல அவ்வளவு ஆசை இருந்தது. இப்ப ஆசை வேற எதுக்கும் போயிடுது. தங்கத்துல போகல, வாங்கிட்டு இருக்கா. என்னைக்கு தீர்மானம் பண்ணாலும் அன்னைக்கு வாங்குறேன். அதுக்காக பத்திரமா பார்த்துட்டு இருக்கோம். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. அதனால தங்கம்னால தங்கமா இருந்தாலும் அது வலையா இருக்கும் பொழுதும் தங்கமா தான் இருந்தது. அந்த வலை ஐந்து பிறகு என்னாச்சு? தங்கமா இருக்கு. அதே போல உலகங்கள்லாம் அம்பாளுக்கு இருந்து பிறந்தது. இருக்கிற காலத்துலயும் அம்பாளா இருக்கு. கடைசியில் என்னாச்சு? அம்பாளா இருக்கு. ஆனா பற்றி உலக கேர டேபிள் எல்லாம் பார்த்தா அம்பாளா தெரிகிறேன்னா கேட்டு பாருங்க. வலை தங்கமானு கேட்டு பாருங்க. இது என்னதுன்னு கேட்டேன்னா தங்கம்னு யாராவது சொல்றாங்க. ஒருவேளை இது யாருன்னு கேட்டா தங்கம்னு சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு தங்கம்னு பேரு. அதனால சொல்லியிருக்காங்க தவிர வலையை காட்டு இது என்னன்னா அது வலைன்னு சொல்றாங்க தவிர தங்கம்னு சொல்லலாம். இது வளைங்குறோம், இது முகத்துங்கிறோம், இது தோடுங்கிறோம், இது செய்யுங்கிறோம்.
யாரும் தங்கம்னு சொல்ல மாட்டேங்கிறத தெரியாதா? தெரிந்திருந்த போதிலும் அதுல தங்கம் எனக்கூடியதான எண்ணம் இல்லை. அதே போலதான் உலகமெல்லாம் பிரம்மமும் தெரிஞ்சிருந்த போதிலும் நான் உலகம்னு நினைக்கிறோமே தவிர அது பிரம்மத்திலிருந்து வந்ததுனால பிரம்மம்னு இன்னும் நடக்க வரலை. அதனால எல்லாரும் எங்க போய் சேர்றத அம்பாள் இருக்கு. அதனால கேட்டு வீட்டு சிவா அந்த அம்பாளுடைய சுரூபம் நடத்தாலே வாழ்க்கையில மங்களம் உண்டா. ஏன்னா அந்த அம்மா கையை பிடிச்ச அந்த ஸ்வரூபம் அப்படி. பரமேஸ்வரனுக்கு 2 ரூபம் இருக்கான். முதல்ல ஒரு ரூபம் நமஸ்தே ருத்ரமன்ய பகுதோதே நம ஹே ருத்ரா ஒன்னு கூப்பிடுற கோபக்காரரே அப்படின்னு தான் கூப்பிடுறோம். நீங்க முதல்ல எப்படி இருக்க யாதே ருத்ர சிவாசனூர ஹோரா பாபகாசினி ஏ பரமேஸ்வரா. அங்க ருத்ரான பரமேஸ்வரன் இருக்கும். சிவா தனோ மங்களமான ஒருவருக்கு அது என காட்டு, கோபமான ஒருவருக்கு அங்கே காட்டு. யாதே ருத்ர சிவா தனு ரகோரா பாபகாசன பாபத்தை போக்கக்கூடியதான அழகான ஒரு சுரூபம் இருக்க. அதனால எனக்கு தரிசனம் பண்ணுங்க. அப்படிப்பட்டதான பரமேஸ்வருடைய ஆட்டுக்காரு சிவா. அதே சிவாங்கிற பதத்துக்கு நிச்சயம் பார்த்தோம். அதனால ஸ்ரீ யுக்தா சிவா ஸ்ரீ சிவா சிவசக்தியோ ரைத்தியம் சாமரஸ்வரூபம் அஸ்யா. அடுத்தது சிவசக்தி ரூபிணி அம்பாளுடைய ஸ்வரூபம். சிவசக்தியோ ஐக்கியஸ்வரூபம். சிவனும் சக்தியும் 2 ஒன்றானதான ஒரு ஸ்வரூபம். அது ஒரே ஸ்வரூபம் தான் 2ஆ தெரிகிறது நமக்கு. 2ஆ தெரிஞ்சாலும் கடைசியில் இருக்கக்கூடியது சாமரஸ்யம். சாமரஸ்யம்னு சம ரச பாவ 2 சமமாகத்தான் இருக்கு. ஆச்சாரியார் சொல்லும் பொழுது சரீரத்துவம் சம்போ சதிமகிரம் தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானமனகம் அதஸ்தே சஸ்தே சீது அயமுபய சாதாரணதயா சம்பந்தானம் சமரச பரானந்த பரையோ சரீரம் தொம் சம்போ. அம்மா உன்னுடைய சரீரம் அம்பா பரமேஸ்வருடைய சரீரம் தான். உன்னுடைய 2 ரத்தஸ்தலங்களும் சசி மிகிரவற்றோருகம். ஒரு பக்கத்துல சூரியன், ஒரு பக்கத்துல சந்திரன். தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானமனகம். அப்பொழுது இருக்கக்கூடியதான ஆனந்த பைரவ விக்கிரகமான தாங்கள் இருக்கு. ஆனந்த பைரவம் பைரவியும் 2 பரமேஸ்வர அம்பாளுடைய. அயமுபய சாதாரணத்தையா யாரு மெயின் யாரு சப்தது தெரியல. அவாத்துல சிதம்பரமா மதுரையான்னு கேட்டாங்க. மதுரைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க மதுரையில தான் அம்பாளுக்கு தான் முதல் நம்பிக்கை, அப்புறம் தான் சிவனுக்கு. விவகாரம் மதுரைன்னு என்ன அர்த்தம்? ஸ்ரீ பிராதாரியம். சிதம்பரம்னு என்ன அர்த்தம்? சிதம்பரத்துக்கு சிவகாம சுந்தரி பார்த்துருக்கிறோம். இது முழு சுவாமி நடராஜ சுவாமி தான் அவர் பாடக ஆனந்த தாண்டவமாகிட்டு இருக்க. அப்படி சிதம்பரமா மதுரையான்னு இங்க கிடையாதான். இதெல்லாம் நம்ம பேசிட்டு வஸ்துதா அவளுக்குள்ள எப்படி இருக்கு? அயம் உபய சாதாரணத்தையா உபய சாதாரணம். 2 பேரும் அந்யோன்யமா இருந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு அந்யோன்யம் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். சமரச பரானந்த பரையோ. இந்த அந்யோன்யத்தை பத்தி விசேஷமாக சாஸ்திரங்கள் சொல்றது. தீபம் இருக்கு, தீபத்தினுடைய ஒளி இருக்கு. தீபத்தினுடைய ஒளியை விட்டு பிரிக்க முடியுமா? முடியாது. அதே போல பரமேஸ்வரனை அம்பாளை விட்டு பிரிக்க முடியாது. அதே போல பார்வதி பரமேஸ்வரவு சொல்லும் பேச்சு, சொல்லும் பொருள். அந்த பொருளை விட்டு சொல்ல தனியா எடுக்க முடியுமா? அதே போல சொல்ல சொல்லியா இருக்குன்னா அந்த பொருளை குறிக்காம வேற எங்கேயும் இருக்குமா? கிடைக்க அந்த பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு இதனுடைய சொல்லிலேயே ஞாபகம். குழந்தை இது என்ன பண்ண பீச்சுக்கு யானைகள்னா யானைகள், யானை தன்னால் தான் பார்த்தது. யானைங்கிற சொல்லு ஞாபகம் வந்தது. பொருளை கண்டதுமே சொல்லு ஞாபகம் வருது. சொல்ல சொன்னதுமே நம்ம மனசு
மனசுல இதைத்தான் சொல்றான்னு மனசுல அந்த டிராயிங் விழுது. யானைன்னு நான் சொன்னேனே, ஆனால் இந்த யானை இல்லை. ஆனா விவகாரம் நடந்தார் அந்த யானைன்னு இப்படி இருக்கணும், துடிச்சியோட இருக்கும், அந்த கண்டங்கள் இருக்கும், சின்ன கண்டை பெரிய காது அப்படிங்கிற விவகாரங்கள் மட்டும் உங்க மனசுல இருக்கா இல்லையா? அப்ப யானைங்கிற சொல்லாவது இந்த பொருளை ஞாபகப்படுத்துறது, அப்பொருளாவது இந்த சொல்ல ஞாபகப்படுத்துறது. இந்த ரெண்டும் எப்படி ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காதோ அதே போல பார்வதி பரமேஸ்வரன். அதனால்தான் தம்பதிகள்ல சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் போறது பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கணும்னு சொல்றேன். அந்த தாம்பத்தியம் ஒரு நாளும் பிரிஞ்சு போகாது, அப்படி இருக்கிறது. அதே போலயே சூரியனும் உஷ்ணமும், என்னைக்காவது சூரியன் சில்லன் இருந்தாரோ யாரு கண்டாச்சார்னா போய் பாருங்க. சூரியனை விட்டு ஔஷ்ணத்தை பிரிக்க முடியாது, சந்திரன் எடுத்து நிலாவை பிரிக்க முடியாது. எங்க இருந்தாலும் சந்திரன் சில்லன்னு ஆனந்தமாகத்தான் இருப்பார். அதே போல நெல் இருந்தா அதுல எண்ணெய் இருக்குமா இல்லையா? நிச்சயமா. அதான் ஒரு கவி சொல்றான், பிரம்மதேவருக்கு கொஞ்சம் புத்தி குறைஞ்சா போயிடுச்சு, நெல்லுல போய் எண்ணெய் வச்சாரு, அது ஏதாவது பெரிய பொருளா வைக்கப்படாத, இது ஒரு பணம் பழத்துல வைக்கப்படாதோ, நிறைய எண்ணெய் கிடைக்குமா நமக்கு, அது நெல்லுல போய் வச்சு இருக்காரு பாருங்க அப்படின்னாரு. சரி சார், அவர் ஒன்றும் சொல்லல. இதுக்குள்ள ஒரு காக்கா உட்கார்ந்தது பனமரத்தினுடைய காயில, அது விழுந்தது இவர் தள்ள விழுந்து. அப்ப சொன்னாங்க எதுவே வச்சது நல்லது, எள்ளு விழுந்தாலே ஒண்ணு தலைக்கு ஒண்ணு ஆகாத விவகாரம், இது விழுந்தது தலை அடிபட்டது, அது விவகாரம் என்ன அதுதான் எனக்கு தெரியும். அதுதான் எள்ளுல எண்ணெய் வச்சிருக்கார் பகவான். எந்த மூலையிலையும் எங்க பசிஞ்சாலும் எண்ணெய் வரா போல பண்ணி வச்சிருக்கேன். அதனால பகவானுக்கு எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கா போல பார்வதி பரமேஸ்வரன் அரணிக்கட்டையில நெருப்பு இருக்கா போல, அரணிக்கட்டையை கரைஞ்சா நெருப்பு தானாவது. இப்படி அவளுடைய ஸ்வரூபம் இன்னதுன்னு சொல்ல முடியாதான ஸ்வரூபம். அதே போலயே அவளுக்கு அவ ரெண்டு பேருக்கும் சிவசக்தி சாமரஸ்யம்னு சொன்ன சிவசக்தி ஐக்கிய ரூபின்னு சொன்ன அந்த ஐக்கியம் எப்படி இருக்குன்னா பார்வதி பரமேஸ்வராலுக்கு 5 விதமான சாமரஸ்யம் இருக்கு. ஏன்னா இங்க நாம இனிமேல் வராதோ இல்லையோ பார்வதி பரமேஸ்வருடைய சாமரஸ்யம் முதல்ல அதிஷ்டான சாமியம் இருக்கு. 2 பேரும் ஸ்ரீசக்கரத்துலதான் இருக்கா. ஸ்ரீசக்கரத்துல பரமேஸ்வரனையும் தியானம் பண்ணலாம், அம்பாளையும் தியானம் பண்ணலாம். ஆகையால் முதல்ல அவ 2 பேருக்கும் காமன் சாப்பிட்டதுன்னா அதிஷ்டான சாமியம். 2வது என்னன்னா அனுஷ்டான சாமியம். 2 பேரும் சேர்ந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் எனக்கூடியதான செயல்களை பண்ணிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் அம்பாள் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் பண்ணுவார், அதுக்கப்புறம் மறுபடியும் அம்பாள் பண்ண ஆரம்பிப்பார். இந்த செயல்கள் இருக்க இவைகள்லாம் யாரு பண்றா? 2 பேரும் பண்றா. 2 பேருக்கு அனுஷ்டான சாமியம் இருக்கு. அதுக்கப்புறம் 3வது என்னன்னா அவஸ்தான சாமியம். என்னன்னா 2 பேரும் டான்ஸ் ஆடுறா. பரமேஸ்வரன் தான் இல்ல, அம்பாலும் ஒரு பேர் தாண்டமாடுவார். ஏதோ 4 பேர் எதிர்க்க அவருக்கு நன்னா இல்லைன்னு இருக்காளே தவிர அந்த நிருத்தியம் கீதம் சங்கீதம் அப்படின்னு சொன்னா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். பரமேஸ்வரனப்படி அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சு போகாமல் அந்த அவஸ்தானம் பல மகிமைகளோட இருந்திருக்காரா. இது விசேஷமா சொல்றார். ஆகையால் இது 3வது அவஸ்தான சாமி. அதுக்கப்புறம் என்னன்னா நாமசாமி. அதுக்காகத்தான் சொல்றேன். இவருக்கு சிவன்னு பேரு, அந்த அம்பாளுக்கு சிவான்னு பேரு. இவருக்கு பைரவன்னு பேரு, அந்த அம்பாளுக்கு பைரவின்னு பேரு. இவருக்கு மதங்கன்னு பேரு, அவருக்கு மாதங்கின்னு பேரு. இப்படி பேருகள்ல எத்தனை பேருன்னா ஒருத்தருக்கு பவான்னு பேரு, இன்னொரு பவானின்னு பேரு. இதற்கு முருடான்னு பேரு, இன்னொரு முருடானின்னு பேரு. தனியா பேர் வச்சுக்க வேண்டாம். இவர்கள் என்ன பண்ணாரு, வியாபாரத்துல பாருங்க பவாதிகளுக்கெல்லாம் ஆணுக்கு பிரத்தியம் போட்டு வச்சுட்டேன். அதாவது பவானி, சர்வாடி, சிவாடி இப்படி எல்லாம் பேரு என்ன வசுதா பவான்றது அவருக்கும் பேரு, பவான் அம்பாளுக்கும் பேரு. நீங்க ஒரே மாதிரி பேர் இருந்த பவானி விட்ட இந்தமா வருவாரா அவர் வருவாரு. இதனால விவகாரம் என்னன்னா ஸ்திரீக்கு பிரத்தியம் வரும் பொழுது ஆணுக்கு போட்டு இதுக்கு போட்டார். பவானி, சர்வாடி, உருடானி அப்படின்னு போட்டாரே தவிர வசுதா நாமசாமியம் 4வது சொல். 5வது கலைகள் என்னடா ரூபசாமியம். அம்பாளும் சிவப்பா இருக்கலாம். அந்த சிவப்பானது வெளிப்பிலிருந்து வந்ததான சிவப்பு அம்பாள்.
பரமேஸ்வரன் சுத்த பதிகத விகாசம் அவரும் வெளிப்பாட்டா இருக்கார். அம்பாளுக்கும் 3 கண்கள் இருக்கு, பரமேஸ்வரனுக்கும் 3 கண்கள் இருக்கு. அம்பாளும் தலையில சந்திர பறவை வச்சுருக்கார், பரமேஸ்வரனும் சந்திர பறவை வச்சுருக்கார். இப்படி ரூப சாமியமும் இருக்கு. இப்படி 5 விதமான சாமியம் இருக்கு. அதனால சாமரஸ்யம் அவர் 2 பேருக்கு இருக்கக்கூடியதான சாமரஸ்யம் சொன்ன சிவயா பராசக்தி அந்த பரமேஸ்வரனுடைய இச்சையினால அம்பாள் அவரோட ஒண்ண போயிட்டாளாம். தைலம் சிருஷ்டி காலத்துல எள்ளுல எண்ணெய் எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு காலம். அது அத சாமரஸ்யம் சமரசதா பரமம் சாமியம் அத்தியந்தாபேத. அவர் 2 பேருக்கு என்ன அத்தியந்தாபேதம். சதா தௌக்தம் சௌரசம்ஹிதாயாம் எப்படி சொல்லியிருக்கு. பிரம்மனோ அபின்ன சக்திஸ்து பிரம்ம இவ கருணாபரா. பிரம்மத்தோட பிரிக்க முடியாதான ஒரு சக்தி அம்பாள். அந்த பிரம்மத்தோட மாயா சக்தியை என்னைக்காவது பிரிக்க முடியுமா? உங்களால முடியாது. கையில இருந்து டிராயிங் போடுற சக்தியை பிரிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப அழகா சமைக்கிறேன். அம்மா எப்படி சமைக்கிறேன் தெரியுது, எப்படி சமைக்கிறேன் எல்லாரும் நான் பண்றேன். சரி, எத்தனை கிராம் உப்பு போட்டு இந்த கதையெல்லாம் கிடையாது. 10 பேருக்கு போட்டாலும் இப்படிதான் போடுறேன், 1000 பேருக்கு போட்டாலும் இப்படிதான் போடுறேன். அது என்ன கணக்கு? ஒரு பிராரம்பமும் தெரியலையே, ஒண்ணும் இல்லையே. உமக்கு தெரியும் அது வேதம் பார்த்துருக்கு. என்னன்னா வாக்குங்கோ, அங்கே போய் வாக்குங்கோ, இங்க இருக்காது தொந்தரவு போனார். அது எப்படி ஒண்ணுமே தெரியாது, ஒரு விவகாரம் ஆனாலும் நடக்குது. அந்த ஒரு திரு இருக்கு, அதை அந்த கையில இருந்து எடுக்க முடியுமோ? அதே போல பிரம்மத்திலிருந்து மாயா சக்தியை எடுக்க முடியும், பிரம்மத்திலிருந்து மாயை தரிக்க முடியாது. அது இங்கே சொல்றாரு பாருங்க. பிரம்மனோ அதின்ன சக்தி பிரம்ம இவ கருணாபரா ததா சதி விருதா புரோக்தம் சக்தி. அதனால அனாவசியமாக சக்தி சக்திங்கிறா. சிவன் தான் சக்தி, சக்தித்தான் சிவன். இது தவிர வேறும் ஒண்ணும் கிடையாது. உமையும் உமையொரு பாகனும் ஏக ஒருதல் வந்து இங்கு அமையன் தமக்கு அன்பு செய்ய இனி எனக்கேது அப்படிங்கிற. உமையும் உமையொரு பாகனும். உமையொரு பாகம் ஞாபகம் இருக்கா? திருமால் முருகன் ஒருத்தர் புத்தகம் எழுதினார். அதை வச்சு ஊரெல்லாம் சண்டை நடந்தது. அந்த புத்தகத்துக்கு பேர் உமையொரு பாகன்னு. அது எங்க வந்து இருக்க? இந்த புத்தகம் அபிராமி ஆண்டாதித்துல 31வது ஸ்லோகத்துல இருக்கு. உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து ஒரே உருவத்துல வந்திருந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். அவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி வந்து விட்டார். எப்ப அனுகிரகம் பண்ண இது என்ன வேணும்? அவருடைய பரமேஸ்வர அனுகிரகம் வந்த பிறகு வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணும் அல்ல. சமயங்களும் இல்லையே என்னால யாரு சாஸ்திரம் வச்சுக்கிறா? சாங்கியம் வேணுமா, இல்ல யோகம் வேணுமா, மீமாம்சா சாஸ்திரம் வேணுமா? ஒண்ணும் வேண்டாம். சமயமே இல்லை. இருவேளை வாசிக்க வேண்டியதுக்கு ஒரு சமயம் இல்லைன்னா ஈஸ்வர அனுகிரகத்துக்காகத்தான் தான் இவைகள்லாம். ஈண்டெடுத்த பொருள் ஒரு தாயும் இல்லை. இதனால என்னை பெற்றதுக்கு ஒரு அம்மாவும் இல்லை. ஏண்டா நான் இதான் கடைசி ஜென்மா. பரமேஸ்வரானுகிரகம் கிடைச்ச பிறகு இனிமேல பிறக்கணுமா? பிறக்கிறதுக்கு இடமே இல்லைன்னா எல்லா கர்மாவும் போயாச்சு. எதனால ஜென்மா வர போறது? ஆகையால் என் ஈண்டெடுத்த பொருள் ஒரு தாயும் இல்லை. அமையும் பூர்வமா அமையோடு தோழியர் மேல் வைக்க ஆசையுமே. இனிமே எந்த ஒரு பெண்ணிடத்திலும் ஆசை வராதானதாலே அம்பாள் கொடுத்து விட்டார். அந்த ஸ்வரூபம் தான் சிவசக்தி ரூபிணி. நீங்க படிக்கிறல, இது அனுபவத்துக்கு அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் வரும். அதை சொல்ற சக்தி சக்தி மதோர் வித்வன் வேதாபேதஸ்து துர்கதா. சக்தி சக்தி மதோ, சக்திக்கும் சக்தி உடையதான பரமேஸ்வரனுக்கும் வேதாபேதமானது சொல்றது யாராலையும் முடியாது. இது மட்டுமல்ல, ஆச்சாரியால் பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல சக்தி சக்தி மதோர பேதாது இது அப்படியே இருக்க. இந்த சௌரசம் மீதில் இருக்கக்கூடியத ஆச்சாரியால் அவர்
சௌரம், சைவம், சாஸ்திரம், வைணவம், கௌமாரம், சௌரம் எனக்கூடியதான 6 மதங்களை உண்டு பண்ணின போதிலும் அவருக்கு எடுத்ததான மதம் எதுன்னா சாஸ்திர மதம் தான் அவருக்கு அதை ரொம்ப பிடிச்சிருக்காரு. அது எப்படி தெரியும்னா இதே மதத்தை அங்க எடுத்திருக்கார் பகவத்கீதா பாக்கியத்தை. அதே போல வாசிஷ்ட ராமாயணே யோக வாசிஷ்டத்துல யதைகம் பவன ஸ்பந்தம் ஏகமௌஷ்யம் அனலௌயதா ததைவ ஏகாத்ம சர்வதா யதா ஏகம் பவன ஸ்பந்தம். காத்துக்கும் அசைவுக்கும் எப்படியோ, ஏகம் ஔஷ்ண அனலோ நெருப்புக்கும் உஷ்ணத்துக்கும் எப்படியோ, சின்மாத்திரம் ஸ்பந்த பதிசிங்கரணம் ஸ்பந்தகாரிக்கான்னு காஷ்மீர தெய்வத்துல இருந்ததான ஒரு கிரந்தம். அங்க ஸ்பந்தவன அம்பாள்னு அர்த்தம். அம்பாளை பற்றினதான காரிக்கை சின்மாத்திரம் ஸ்பந்த சர்வதா. இது சிவசக்கராணாம் சக்தி சக்கராணாம் ஐக்கியம் ரூபம் ஆத்யாவா. ஆகையால் சிவசக்த சக்கரமும் சக்தி சக்கரமும் ஒரே ரூபமாக இருக்கு. ததுப்தம் பிரம்மாண்டே திரிகோணே பைந்தவம் ஸ்லிப்தம் அத்தாரே அஷ்டதளாம்புஜம். முக்கோணத்துக்குள்ள பிந்து மாற்றிட்டு இருக்கு. அதே போலயே அஸ்தாரமானது அஷ்டதளத்துக்குள்ள உள்ளது. இங்க இருக்கக்கூடியதான அஷ்டதளம் அம்பாளுக்கு சேர்ந்தது, அங்க இருக்கக்கூடியதான அஷ்டதளம் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்தது. அப்படி அந்த 9 சக்கரங்கள் ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கு. அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கான். சைவானாம் சைவா சைவ சாஸ்தானாம் சக்கரானாம் பரஸ்பரம். சைவ சக்கரத்துக்கும் சாஸ்திர சக்கரங்களுக்கும் பரஸ்பரம் அவினாபாவ சம்பந்தம் யோஜான அதிக சக்கரவிது. இந்த ஸ்வரூபத்தை இருந்தவன் தான் சக்கரவிது. இத்தெய்த சிவசக்தியோ ஐக்கியம் யத்னம் பிரதிபாத்தியதே. இப்படியல்லவா சிவசக்தி சக்கரங்களுக்கு ஐக்கியம் கேட்டு இருக்கு. அது என்ன, இந்த சிவசக்தி சக்கரங்கள் இருக்கு, இதுக்கு நடுவுல பரமேஸ்வர சக்கரம் திரிகோணம் இருக்கு, அஷ்டகோணம். அதுக்குள்ள திரிகோணம் இருக்கு. அந்த திரிகோணத்துக்குள்ள பிந்து இருக்கு. இந்த பிந்துவுக்கு வலது பக்கத்துல ஹம் என்றும் இடது பக்கத்துல சஹான்னு. அதான் ஹம்ச மந்திரம். இந்த ஹம்ச மந்திரமானது குரு மந்திரமும். இது அகபா காயத்ரின்னு சொல்லுவோம். ஜபிக்காத வரக்கூடியதான காயத்ரி. ஒவ்வொரு தரம் நீங்க நீங்க இருக்கும் பொழுது மூச்சு வாங்கும் போது அப்படின்னு அகம் சஹா சஹா அகம் அதான் சொல்லு. ஆத்துக்கு போய் பாருங்க, இங்க வைத்தான். ஒவ்வொரு விதம் மூச்சு காக்க வாங்குறப்ப அகம் சஹா சஹா அகம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹம்ச சோகம் சோகம் ஹம்சா இது நடந்துட்டே இருக்க மனுஷாளுக்கு. ஆகையால் இதுக்கு என்ன பேரு? அகபா காயத்ரியும் பேர். அது இந்த மந்திரத்துல சிவசக்தி ரூபிணி சொல்ற. உத்தந்த யஜ்ஞ வைபவ கண்டே சாந்தாந்தம் சத்திரத்யோக்தா சதந்தம் பீஜமுச்சதே வித்யாசக்திர்பவே பீஜம் சிவயேவன கர்ணியதா சேனாயம் பரமோ மந்திரா சிவசக்தியாத்மக ஸ்மிருதா சாந்தாந்தம் சத்திரத்யோக்தா. இவருடைய சக்தி என்ன? சாந்தா வரஜம் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி சாந்தா. சதந்தம் பீஜம் உச்சதே அதனுடைய முடிவானது பீஜம். வித்யாசக்திர்பவே விப்ரம் பவே பீஜம். இந்த வித்யாசக்தி தான் பீஜம். சிவயேவ கம்யதா சேனாயம் பரமோ மந்திரா. ஆகையால் இந்த மந்திரம் மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம், ஹம்ச மந்திரம். சிவசக்தியாத்மக ஸ்மிருதா இப்படின்னு இருக்கா. இது எங்க இருக்கு? காந்தத்துல யஜ்ஞ வைபவ கண்டத்துல இருக்கு. இதுக்குள்ள ஹம்ச மந்திரம் இருக்குன்னு சொன்னா, ஹம்ச மந்திரம்னு என்னது? ஹம்ச சோகான சோகம்னு குரு மந்திரம். ஆனா குரு மந்திரம் இந்த ஸ்லோகத்துல எங்கிருந்து வர்றது? அது அவர் பிடிச்சிருக்கார். இந்த சின்ன குழந்தைகள்லாம் அந்த வாயில ஒரு ஒண்ணு வச்சு அப்படி இழுப்பா பார்த்தல தீவிரம் அது மாதிரி பண்ற. என்ன பண்றது பாஸ்கர்றாங்க, இதனால அனுபவிக்க முடியாது. ஏதோ கடைசி நாம வந்தாச்சு சொல்லுங்க பாக்குறேன். இது என்னாச்சு? அந்த ஸ்லோகத்தை படிப்பேன். சாந்தாந்தம் சத்திரத்யோக்தா சாந்தா
யாராவது சாந்தான்னு பெருசு என்ன அடிக்கிறது, அது பாக்கியராஜ் சொல்லியிருக்க. சா அந்தா, சா எங்கு முடிகிறதோ அது சாந்தா. சா இருக்கு, சா எங்கு முடிகிறதோ சா. சா முடிஞ்சதானே சா வரும். சா முடியுதுன்னா என்ன ஆரம்பிக்கிறது, சா முடியுது. சாந்தான்னு சான்னு அர்த்தம். சா முடிகிற இடம், அது முடிகிற இடம் என்ன, சாந்தாந்தம். சா முடிகிற இடம் இதுதான் சக்தி. சவுஹு சக்தி சொல்லல. அதுக்கப்புறம் என்ன, சதந்தா, அந்த சகாரம் எங்க முடிகிறதுன்னா அதான் ஹம்சா. யோகாசம் எப்படி வருகிறது, சாந்தாந்தம் சக்திரஸ்யோக்தா. சா முடிகிறது சால, அந்த சா முடிகிறது சால, அது சக்தி. அந்த சானது எங்க முடிகிறதோ அதான் பீஜம். மந்திரத்தை சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரனுக்கு சொல்லுங்க. அதான் தகம்பன்றாருன்னு பேர் வருது. இந்த ரகசியமான விஷயத்த பரமேஸ்வரனுக்கு அந்த சூதசன்மையில எடுத்து வச்சிருக்கா. அதனாலதான் சதசா இது வர்ணக்கிரமே சத்தியாந்தே சகாரா ததந்தே சகாரா ததந்தே ஹகாரா இது ததர்த்தா. இப்படி சொன்ன போதிலும் சொன்னதான் புரியும். புத்தகத்தில் எழுதி இருந்தாலோ அது சொன்னதான் புரியும். அதவா சிவசக்தையா தூமாவத்தியாதய பஞ்சா. பரமேஸ்வரனுக்கு 5 சக்திகள் இருக்கு. தாசாம் ஐக்கியம் சமஸ்தேவ ரூபம் யஸ்யா. இப்படி சமஸ்த ரூபம், இப்படி இந்த ரூபங்கள்லாம் யஜ்ஞவயுக மண்டலத்துல சொல்லியிருக்கு. தூமாவதி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமானது திரோதான சக்தி, அம்பாளுடைய ஸ்வரூபம் புரியுது. அடுத்தது கலாதான்னு ஒரு சக்தி, அது சிருஷ்டி புஷ்டி சக்தி. எல்லாரும் ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அது ஜலஸ்வரூபம். அந்த அம்மா பார்வதிங்கிற சக்தி அறிவு கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அக்னிஸ்வரூபம். மந்தாங்கிற சக்தி சோபரூபிணி, அது வாயுஸ்வரூபம். அதே போல விதிங்கிற சக்தி வியாபகஸ்வரூபம், அது ஆகாசஸ்வரூபம். பஞ்சபூதமயமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு. அதான் தூமாவதி திரோதௌ பாஸ்வத் அவகாசனே அத்வனாம் சக்தி சோபே ஸ்பந்தா வியாப்தௌ வித்வி பிராதாவ்து புஷ்டாவதா தூமாவதி பிரதிஜ்ஞான் பிராதாவ்து சுதௌ ததாஸ்வதி பிரதே வாயு ஸ்பந்தா வித்வி லபதி வியாப்தம் ஜகத்தாதி. இப்படி சிவசக்திய ரூபிணிங்கிற நாம வரைக்கும் ஆச்சு. ஏவம் நியதி பிரபந்தே, இப்படிப்பட்டதான பிரபந்தத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யேன ஆரம்பித்து இதுவரைக்கும் பிராதமிகேன நாமத்ரயேன ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யே ஸ்ரீமத் மகாசனேஸ்வரி எனக்கூடியதான 3 நாமக்கள்ல ஜகதா சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தத்வேன தேவதாம் லட்சயித்வா, உலகத்தை உண்டு பண்ணின விளம்பால், உலகத்தை காப்ப விளம்பால், உலகத்தை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள விளம்பால்னு சொல்லி திரோதான அனுகிரகோ அனந்த விஷயத்வாது. திரோதானமும் அனுகிரகமும் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால சிதகுண்ட சம்பூதா ஆரம்பிய அங்கிருந்து ஆரம்பிச்சு ரூபிணி அது வரைக்கும் ஏதாவத் பர்யந்தம் தயோரேவ விஷயம் பிரபஞ்சியா திரோதான அனுகிரகத்தை சொல்லிட்டு ஈகிருஷ பஞ்சகிருத்திய கருத்து யாரப்பா இந்த 5 காரியங்கள் பண்ணினவை அப்படின்னு அந்த உலகத்தில் இருக்கிற துர்மார்க்கத்துக்கு யாரு காரணம், இப்படி எல்லாம் எங்களை இன்பப்படுகிறீங்களா, எங்களை அளவுக்கு வேலைக்கு பார்க்கறதுல யாரு காரணம், முதல் தம்பிகா ஈகிருஷ பஞ்சகிருத்திய கருத்து தேவதான். அந்த அம்பாள் சரிதாங்கிற அம்பாள அசாதாரணமான நாம, அந்த நாம அம்பாள முடியுது. ஒரு தரம் அப்ப நாமால வாயால சொன்னீங்கன்னா மொத்தம்தான் எல்லா துன்பங்களும் போகக்கூடியதான ஒரு நாம அப்படின்னு அசாதாரண விசேஷ பூதேன நாம் நாம் நிர்தேசத்தை லலிதாம் விசேஷி
இது கடைசி நாமா. இந்த நாமாவை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த வாரம் 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இந்த 5 நாளும் வேற காரியக்கிரமம் பண்ணுவோம். அதனால அன்னைக்கு புதன்கிழமை வச்சுக்க முடியாதுன்னு கேட்கலாம். அதனால அதுக்கு பதிலாக வெள்ளிக்கிழமைக்கு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேல் லலிதாம்பிகாங்கிற ஒரு நாமாவை வச்சுப்போம். அன்னைக்கு லலிதாம்பிகாங்கிற நாமா இருக்கிறதுனால சாஸ்திரநாமம் 1000 பேர்னு வச்சுட்டு வந்துக்கிறாங்க. அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டார். முன்னதான் பூஜை பண்ணணுமான்னு கேட்டா அது கேட்க மாட்டேங்கிறார், பண்ணணுங்கிறார். அதனால அன்னைக்கு ஒரு பூஜை உண்டு, எல்லாரும் சுத்தமா வரணும்னு பிரார்த்திக்கிறேன். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இல்லைன்னு வெள்ளிக்கிழமை இல்லைன்னு நினைச்சிட்டு மறந்து போயிடாதீங்கோ. முக்கியமான நாமா லலிதாம்பிகாங்கிற நாமா. வெள்ளிக்கிழமை அதோட மட்டுமல்ல, அன்னைக்கு பௌர்ணமி வேற, ரொம்ப விசேஷம். அதனால எல்லோரும் அம்பாளுடைய பூஜையிலும் கலந்துக்கலாம். அம்பாளுடைய நாமாவை கேட்டு விசேஷமாக இருந்தால் அம்பாளுடைய பரமானுகிரகத்தை அடையணும்னு பிரார்த்தித்து கொண்டு அடுத்த கிளாஸ் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லோரும் அவசியம் சேருவோம், அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம்னு சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் திருவாரூர் சேத்திரம் கமலாம்பிகாங்கிற ஒரு நாமா வரும் பொழுது சொல்ல சொன்னார். அத விஸ்தாரமா 2 கிளாஸ்ல பார்த்தோம். ஆனா திருப்தி ஏற்படலை. 1000 நாமாக்கள்லையும் என்னமோ சில பேருக்கு கமலாம்பிகாங்கிற ஒரு நாமான்னா அதுல திருப்தி ஏற்படலை. இன்னும் சொல்லணும்னு சொன்னேன். நல்ல காலம் 1000 நாமம் சொல்லணும் சொல்லல, கமலாம்பிகாவை விஸ்தாரமாக சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். முத்துசுவாமி தீட்சத்தை எழுதின இந்த தீர்த்தங்களோட அதை ஆதாரமா வச்சிருந்து அந்த நாமாவையும் மேல கவனிப்போம். அதனால மேல வரக்கூடியதான நாமாக்கள் உத்தரபாகம். உத்தரபாகம்னா பலஸ்ருதி. இத்தனை நாள் லலிதா நாம 5 வருஷங்களாக விடாம கேட்டோம். அதை கேட்க வச்சவள் அம்பாள் தான். யோக பிரவிஷ்ட மமவாத இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவய சில சக்தி பரஸ்வதான்னா அந்யாம் ஹஸ்தகரண சிரவண ஸ்வராதியும் பிராணான்னமோ பகவதே முருகாய துர்யம் அப்படின்னு துருவஸ்வாமி சொன்ன மாதிரி நம்ம சொல்றோம்னா நிச்சயமா நம்ம சொல்ல வச்ச அம்பாள். வாக்குல இருந்து இந்த வெளியில வரும்படி பயனது ஆச்சாரியர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம என்னமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம், என்னமோ வந்து இருக்கும். விவகாரம் என்ன சொல்றதுன்னா அம்பாளுடைய சுரூபம் தான். ஆகையால் அந்த அம்பாளையே சரணாகத்தை அடைந்து குருபாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மேல முத்துசுவாமி தீர்த்தங்கள் பண்ணினதான அந்த அவைகளையும் பார்த்துட்டு இன்னும் பாஸ்கராயர் மட்டும் பார்த்தோம். அவரும் பெரிய உபாசகர். ரொம்ப ரகசியமான ஸ்லோகங்கள்லாம் அந்த கீர்த்தனைகள்ல ரகசியமான மந்திரங்களையும் அப்படி சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் பார்ப்போம். ஆனா உத்தரபாகம் பார்த்துட்டே பார்ப்போம். இது விட்டு கிடையாது. உத்தரபாகம் தான் நான் நடத்த போறோம். அதோட சேர்ந்து இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் மறந்து போகாமல் 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி அவசியம் நம்ம அம்பாளுடைய அற்புதம் பெறுவோம். அதுக்கு